எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள அச்சீவ் பண்ண விடாத தடுக்கிறதுல ஒரு 3 எல் இருக்கு. நான் ஒரு செயலை பண்ணும் போதே நான் ஒரு வேளை பணத்தை இழந்துருவணும், ஒரு செயலை பண்ணும் போதே ஒரு வேளை நான் உறவை இழந்துருவணும். வாட் ஐ லேர்ன்ட்ன்றது பாருங்க நிமிஷம், நான் என்ன கத்துக்கிட்டேன் அந்த ஆக்ஷன்ல. தப்பா சொல்றீங்க, உங்களை லிமிட் பண்ணிக்கிறீங்க, என்கிட்ட இது இல்லைன்றீங்க, அது இல்லைன்றீங்க, நான் லாஸ் ஆயிடும் சொல்றீங்க, நீங்களே உங்களை அழிச்சுக்கிறீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து தான் லைஃப்ல நம்மள தடுத்து நிறுத்துற, நம்மள எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள அச்சீவ் பண்ண விடாத தடுக்கிறதுல ஒரு 3 எல் இருக்கு. நான் ஒரு இடத்துல இதை கத்துக்கிட்டேன், உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். முதல் எல் என்னன்னா லேக்னா என்ன, என்கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம். இது நான் சொல்றது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற எண்ணம் தான், அது ரியலான்னு கேட்டா இல்ல. ஃபர்ஸ்ட் எல் என்னது, லேக். ஐ லேக் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஐ லேக்னா என்கிட்ட இல்ல, அது என்கிட்ட குறைவா இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ ஐ லேக் பிலீஃப், என்கிட்ட நம்பிக்கை இல்லை, அவநம்பிக்கை தான் நிறைய இருக்கு, அதனாலே ஒரு விஷயங்களை செய்யாத விட்டுறது. ஐ லேக் மணி, அந்த பிசினஸ்க்கு பணமே தேவைப்படாது அந்த செயலுக்கு, ஆனா ஐ லேக் மணின்னு அந்த எண்ணமே இல்லாத வாழ்க்கையில தோத்துறது. ஐ லேக் ஹாப்பினஸ், நிறைய பேர் குடும்பம் இருந்தும் தனக்குள்ள ஹாப்பினஸே இல்லைன்னு நினைச்ச ஒரு பிலீஃப்ல குடும்பத்தோட வேல்யூ புரியாதே நிறைய பேர் தொலைஞ்சு போனவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் ஐ லேக் லவ், என்கிட்ட லவ்வே இல்லை அப்படின்னு நினைச்சு தன்னையே லோ செல்ஃப் எஸ்டீம்ல போட்டுக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் ஐ லேக் பியூட்டி, ஒரு தொழிலுக்கு ஒரு அழகு தேவையா இருக்கலாம், ஆனா என்கிட்ட நான் அழகா இல்லையோ, இல்ல என்னோட உறவுகள் என்னால் என்னோட முகத்தை வச்சு மேம்படுத்த முடியாதோன்னு நினைச்சு தொலைஞ்சு போனவங்க எத்தனை பேர். அப்போ இந்த லேக்ன்றது இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கையில அழிச்சிரு. யூ டோன்ட் லேக் எனிதிங், யூ ஹேவ் எவ்ரிதிங். சொல்லு, ஐ டோன்ட் லேக் எனிதிங், என்கிட்ட எந்த ஒரு குறைபாடும் இல்லை, குறையும் இல்லை. ஐ ஹேவ் எவ்ரிதிங், என்கிட்ட எல்லாமே இருக்குன்றது இந்த நிமிஷம் பதிவு பண்ண. ஸோ முதல் எல் என்னது, ஐ லேக்ன்றது இந்த வார்த்தையில சொல்லக்கூடாது இந்த நிமிஷத்துல இருந்து. அடுத்த மோசமான எல் லாஸ். லாஸ்ன்றது என்னன்னா, ஃபியூச்சரை நினைச்சு இப்பவே ப்ரீ அசம்ஷன் பண்றது, நடக்கிறத இப்பவே நடந்துரும் நினைக்கிறது, ஆனா அதுல பாசிட்டிவா நினைச்சோமா இல்ல நெகட்டிவா நினைச்சோமான்னு கேட்டா நெகட்டிவ். ஒரு செயலை பண்ணும் போதே நான் ஒரு வேளை பணத்தை இழந்துருவணும், ஒரு செயலை பண்ணும் போதே ஒரு வேளை நான் உறவை இழந்துருவணும், ஒரு செயலை நான் புது முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிடுமோ, நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன், அந்த வேலை கிடைக்காத போயிடுமோன்னு சொல்லியே முயற்சியே விட்டுடுறாங்க, முன்னாடியே போறது இல்லை. நிறைய பேர் ஒருத்தரை பிடிச்சிருக்கோம் சொல்லாதே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க இல்ல ஹராஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லாதே கடைசி இருக்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த உறவை நான் இழந்துருவணும், ஒருவேளை நான் அந்த மரியாதை இழந்துருவணும். சில பேர்லாம் இந்த புது முயற்சிகளே எடுக்கிறது இல்லை. அப்போ எனக்கு இந்த லாஸ் ஆயிடும்ன்ற அந்த எண்ணம் எவ்வளோ மோசமான எண்ணம்னு பாருங்களேன். என்ன கேட்குறேன், என்னடா இந்த லைஃப்பில் ரைட்டு போகிறேன், ஒரு கேம்னு வரலன்னா வாட் ஐ லேர்ன்ட்ன்றது பாருங்க நிமிஷம், நான் என்ன கற்றுக்கிட்டேன் அந்த ஆக்ஷனில். ஸோ when you go for learning, you will not worry for loss, you will not sit for loss, you will not cry for loss. நிறைய பேர் ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ளே போயிடுறாங்க அந்த உறவை நினச்சி. அந்த ஃப்ரெண்டை நான் இழந்துருவணும் இதை நான் சொல்லி உண்மையே பேசாத, ஐயோ நான் இந்த உண்மையை சொன்னால் இதனால் எனக்கு இந்த இழப்பு வந்துருமோன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை செய்யாதே நிறைய பேர் தொலைஞ்சு போயிடுறாங்க. இது செகண்ட் எல். அடுத்த எல் லிமிட்டேஷன்ஸ். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, 90% பீப்புளுக்கு மேல ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்களே தன்னை லிமிட் பண்ணிக்கிறாங்க, நான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஆனா சில ஒரு 10% தான், ஒரு 8 to 10% தான் அன்லிமிட்டெட் எனர்ஜியோட நான் இருக்கிறேன், அன்லிமிட்டெட் சோர்ஸோட இருக்கேன், அன்லிமிட்டெட் பவரோட நான் இருக்கிறேன், நான் பிறந்ததே ஒரு சூப்பர், நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன்னு வெறும் 10% பீப்புள் தான் இதை ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி வாழ்றாங்கன்னு. அப்போ இந்த லிமிட் அப்படின்ற அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது, ஐம் கேப்பபிள் ஒன்லி திஸ், நான் லேசி, நான் சோம்பேறி, நான் மேக்ஸில் வீக்கு, நான் சயின்ஸில் வீக்கு, எனக்கு இங்கிலீஷ் வரல வராது, எனக்கு இவ்வளோதான், என்னால் பெரிய ஆளாக என் லைஃப்பில் உயர முடியாது, இந்த மாதிரி நீங்களே உங்களை லிமிட் பண்ணி எடுத்துக்கிற ஒரு தவளை. நீங்கள் தவளை கதை படிச்சிருப்பீங்க, ஒரு தவளை மட்டும் ஜெயிச்சிருச்சு, மிச்ச தவளைலாம் ஜெயிக்கல, ஏன்னா ஒரு தவளைக்கு இன்னொரு தவளை இழுத்துட்டே இருந்துச்சு கீழே அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு தவளை ஏன் ஜெயிச்சிச்சு, காது செவிடாயிடுச்சு, அதனால யாரை பற்றியும் கேட்காத போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்,
ரியல் லைஃப்பில் எந்த தவளையும் உங்கள் கால் பிடிச்சி இழுக்கல. உங்கள் வாழ்க்கையில் உங்களை கீழே போடுறது வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் தான் உங்கள் காதை பிடிச்சி இழுக்கிறீங்க, காலை பிடிச்சி இழுக்கிறீங்க, உங்களை தப்பாக சொல்கிறீங்க, உங்களை லிமிட் பண்ணிக்கிறீங்க, என்கிட்ட இது இல்லைன்றீங்க, அது இல்லைன்றீங்க, நான் லாஸ் ஆகிடும்னு சொல்கிறீங்க, நீங்களே உங்களை அழிச்சிக்கிறீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து இந்த 3 எல்லையை உங்கள் வாழ்க்கையில் கொளுத்தி எரிச்சு தூக்கி அடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது முயற்சி எடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஃப்ரம் ஹியர் ஆன் there is no 3 L's. One is I don't lack anything, there is no loss, I'm going to learn. நான் எந்த லாஸை பற்றி கவலைப்படுறது, நான் கற்றுக்க போகிறேன். 3வது, நான் ஒரு அன்லிமிட்டெட் சோர்ஸ், there is no limit in my success, no limit in my actions. இதை முடிவு பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை சூப்பராக இருக்குன்றதை நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ.